அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. குழந்தைங்க நெல்லிக்காய் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் அதிகமாக பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காவை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நெல்லிக்காவை வாஷ் பண்ணுறதுக்குள்ளாரையும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம நெல்லிக்காவை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண நெல்லிக்காவை சுத்தமான டவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் நெல்லிக்காய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒவ்வொரு நெல்லிக்காவை நம்ம இப்போது தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி க்ளீனாக ஒவ்வொரு நெல்லிக்காவை தொடச்சி எடுக்கும் போது தான் நமக்கு நெல்லிக்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நமக்கு ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காவையும் நல்லா சுத்தமாக தொடச்சி நம்ம தனியாக வச்சிடலாம். இது செய்கிறது கொஞ்சம் டைமாக தான் செய்யும், ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு இது அதிக நேரம் ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேரு ஒரு பிளேட்டில் டவல் விரித்து நம்ம ஃபேனுக்கு நேராக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபேன் காற்றுலையே எல்லாமே ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் சுத்தமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு நேராக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காவுமே ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு இட்லி சட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டீமரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காவுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காயுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வேக வச்சா போதும். இப்போ நம்ம நெல்லிக்காவை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேலே ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலுமே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால நமக்கு நெல்லிக்காயில் பாகு நல்லா இறங்கி நமக்கு சீக்கிரமே ஊறி வந்துடும். அதனால கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஃபோக் இல்லைன்னா பரவாயில்ல, கத்தி வச்சு எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காயிலுமே ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாகு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் பாகு பண்ணுறதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவு நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். நான் 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதனால நான் 1/4 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் கரையணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நான் வெல்லத்தை பொடி பண்ணாமல் நான் போட்டதுனால கொஞ்சம் எனக்கு டைம் ஆயிடுச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு, அதனால நான் திரும்ப ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நான் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது. நம்ம தண்ணி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அதிகம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெடியாகி வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். இந்த அளவு நெல்லிக்காவுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி கூடிட்டாலும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நீங்கள் வற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெல்லிக்காவெல்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அப்போ தான் நமக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும். அப்பப்போ மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நெல்லிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நெல்லிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இனி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் பூரா இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வந்து அந்த பாகில் ஊறி வரும். நம்ம ஒரு நாளுக்கு அப்புறமேலு இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காய் குக் ஆகிற டைம் வந்து எனக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தேவைப்பட்டது. நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணேன். ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு வந்து பாகு தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறமேலு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நெல்லிக்காய் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு. பாகெல்லாம் நல்லா நெல்லிக்காயில் உறிஞ்சி எவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த அளவு நமக்கு ஊறி வரும் நம்ம மறுநாள் சாப்பிடும் போது. ஆனால் நீங்கள் 2வது நாள் 3வது நாள் சாப்பிடும் போது தான் இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒன்றும் அதிக நாட்கள் ஊற ஊற நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெல்லிக்காங்கிற அந்த டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். நம்ம பாகெல்லாம் உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்லா வெயிலில் காய வச்ச பாட்டிலில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுற ஸ்பூன்லையும் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈரம் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க நெல்லிக்காய் வேண்டான்னு இனி சொல்லவே மாட்டாங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.